பெண்ணுடைய உடையை பிடித்து இழுக்கிறதுக்கு திமுக காரங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதுதான் திமுக ஆட்சிக்கு வந்தாலே பெண்கள் பாதுகாப்புக்கு என்றைக்கும் உத்தரவாதம் கிடையவே கிடையாது. திமுக கட்சிக்காரங்க ட்ரக்ஸையும் லிக்கரையும் சேல்ஸ் பண்ணிட்டு தன்னுடைய வாக்குறுதியை நிலைநாட்டாத மாதிரி இன்னைக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் விலை கொடுத்து வாங்க பார்க்குறாங்க. அதில் ஒரு எங்களுடைய சகோதரி சிந்துஜா அவர்களுக்கு முடியை பிடிச்சி இழுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதை பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை சார். அதெல்லாம் போய் சார். நீங்கள் வேறு பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு உதயநிதி அவர்கள் ஒட்டுமொத்த யூனிட்டையும் போயிட்டு திரு முருகன் மினிஸ்டருடைய வீட்டில் உட்காந்து பிரைம் மினிஸ்டருடைய ஃபங்க்ஷனில் உட்காந்துக்கிட்டு யூனிட் அமைச்சிட்டு கை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஜனநாயகம் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா இன்றைக்கி வரைக்கும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். திமுக பிஜேபியோட இன்டைரக்ட் உறவு வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஜனநாயகம் போயிட்டுருக்குன்னா எந்த தப்பையும் யாரும் பேசக்கூடாது. பேசுனா அவங்க மேலே உடனே ஒரு குற்றச்சாட்டு, உடனே சோசியல் மீடியாவில் அசிங்கமாக பேசுறது, உடனே அவங்க மேலே ஒரு ஒட்டுமொத்த மீடியாவும் அவங்க நெகட்டிவ் ஆக்குறது, இதையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினால மட்டும்தான் உடைக்க முடியும். அதிமுக கூட இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் இதை பற்றி இன்ன வரைக்கும் பேசலை. எந்த கட்சியுமே பேசலை. கட்சிக்கு அப்பாற்பட்டு சிந்துஜாவுடைய பிரச்சனையை, தற்கொலையை, கொலை தான் இது. தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்களுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அலையை உருவாக்கியிருக்கு. ரீசண்டாக விகடன் பத்திரிகையே விஜய் அலைன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அலையை ரெண்டு கட்சிகள் திமுக அதிமுக எதிர்கொள்ள முடியாமல் இதை நாங்கள் ஒரு 6 மாதமாக பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தன்னுடைய காவல்துறையை, தன்னுடைய அரசு நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராகவுமே பயன்படுத்தினார். இன்றைக்கு 48 மணி நேரத்தில் எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சி ஒவ்வொரு ஊராக மக்களுடைய பிரச்சாரம், மக்கள் பாதுகாப்போட இன்றைக்கி மக்களுடைய எழுச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 70% மேற்பட்ட பெண்கள் எங்களோட தலைவருடைய பிரச்சாரத்தில் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இதை பொதுவாக பொலிட்டிக்கல் வேவ்னு சொல்லுவாங்க. இது குடும்ப அலைன்னு நாங்கள் சொல்கிறோம். வேட்பாளராக இருக்க நாங்கள் ஒவ்வொரு தெருவாக போகும்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், தங்கைகள், அண்ணங்கள், அது மாதிரி எல்லா குடும்பமும் வெளியே வரவேற்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை. ஒரே ஒரு சொல் எல்லா இடத்துலையும் கேட்கப்படுது, மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். சேஞ்சுன்னு ஒரு வார்த்தையை எல்லா இடத்துலையும் கேட்க முடியுது. ஸோ அப்படி ஒரு குடும்ப அலை தமிழக வெற்றி கழகத்தோடைய பிரச்சாரமும் சரி, மக்களுடைய நம்பிக்கையும் உருவாகிருக்கு. இதுவே திமுகவுடைய பிரச்சாரம் பார்த்திங்கன்னா 2021 ஸ்டாலின் தான் வராருன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் பிரச்சாரத்தோடைய வலிமை இருந்துச்சு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சிகளும் போகிற இடத்துல மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருந்துச்சு. ஆனால் கடந்த 5 வருடமாக மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பம், மகனுடைய அராஜகங்கள், ஊழல்கள், காவல்துறையுடைய அராஜகங்கள், பெண் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம், இந்த நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராக இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கே பிரச்சாரம் பண்ணாலும் மக்களுடைய ஆதரவு இல்லை. ஒரு டீ கடைக்கு போனால் கூட தனிமையாக கட்சிக்காரங்க 10 பேர் உட்காந்துட்டுக்கூடிய ஒரு துர்மார்க்கமான நிலைமை தான் இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் தெரியுது. ஆனால் எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் திருப்பூர் சரி, காரைக்குடி சரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி சரி, எல்லா இடத்துலையும் லட்சக்கணக்கான மக்களுடைய ஆதரவு இருக்குது. ஸோ கடைசியில் இன்றைக்கி திமுக நம்பக்கூடிய ஒரே விஷயம், ஒரே ஆயுதம் அவங்கக்கிட்ட இருக்கிறது. கடந்த 5 வருடங்களாக எல்லா துறையிலும் ஊழல் செய்து ஒவ்வொரு வருஷமும் திரு பிடிஆர் பழனிராஜன் அன்றைக்கே சொன்னார், ஒரே விஷயம் சொன்னார், திரு சபரீஷன் அவர்களும் உதயநிதி அவர்களும் ஃபுல் ஃப்ரீடம் எம்.கே. ஸ்டாலின் கொடுத்து ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழலை செய்து டாஸ்மாக் நிர்வாகத்து மூலம் 10,000 ரூபாய், 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி வச்சு ஊழல் செய்து, நிலக்கரியில் ஊழல் செய்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் செய்து அந்த ஊழல் பணத்தை ஒவ்வொரு தொகுதியிலும் 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 20 கோடி ரூபாய், அதிகபட்சம் 50 கோடி ரூபாயை இன்றைக்கி தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள்,
இப்போ நார்த்து பெல்ட்னா வேலு பொறுப்பு, மத்திய மண்டலம்னா நேரு பொறுப்பு, அந்த மாதிரி சார் வந்து அங்கே சவுத்தில் பொறுப்பு, இந்த மாதிரி மதுரைனா மூர்த்தி, இந்த மாதிரி பணபலத்தை எல்லா பக்கமும் எல்லா அமைச்சர்களுக்கும் அமைச்சு அங்கேருந்து மாவட்ட செயலாளர்கள், அங்கேருந்து பகுதி செயலாளர்கள், அங்கேருந்து கிளை கழகம் வரைக்கும் பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி வரக்கூடிய அடுத்த 20ஆம் தேதியிலிருந்து 20, 21, 22 3 நாட்களும் பணத்தை வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுக்கறதுக்கு எல்லா விதமான ஸ்ட்ரக்சரும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப அலைவீசறனால என்னதான் பணபலம் கொடுத்தாலும் மக்கள் அந்த பணத்தை வந்து ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காம மாற்றத்துக்காக ஒரு ஓட்டு போட போகிறாங்க. அதுதான் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு இதை தான் நாங்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். திமுக வந்து 8000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கூப்பனை பிரிண்ட் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு வந்து ஒரு ஆசை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தலில் ஜனநாயகத்துக்கு எதிராக திரு மு க ஸ்டாலின் அவர்களும் திரு மு க ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சபரீஷனும் உதயநிதி அவர்களும் எல்லா மினிஸ்டர்கிட்டையும் தொடர்பு கொண்டு இந்த கூப்பனை கொடுக்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா முதற்கொண்டு 5,000 ரூபா முதற்கொண்டு 3,000 ரூபான்னு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதோடைய ரொம்ப துர்பாக்கியமான நிலைமை என்னென்னா, கஷ்டமான நிலைமை என்னென்னா, திருச்சியுடைய காவல்துறை செய்தி வெளியிட்டுருவாங்க. இதை ஏதோ இத்தனை நாள் நாங்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் திமுக வந்து ஒரு எதிர்கட்சி மாதிரி விமர்சனம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னாங்க. திருச்சியோடைய காவல்துறை உண்மையாக செயல்பட்டு நேர்மையாக செயல்பட்டு இன்னைக்கு நேற்று நைட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில் எல்லா திமுகவுடைய 234 தொகுதியிலும் என்ன சூழ்ச்சி செஞ்சுருக்காங்க, ஊழல் பணத்தை எப்படி வந்து கிளைக்கழகம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வருகையும் தலைவர் விஜய் அவர்களுடைய ஒரு குடும்ப அலையும் பார்த்து பயந்துட்டு ஃபோன் பண்ணி தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் மணி டிஸ்ட்ரிபியூஷனை பண்ணிருங்கிற உத்தரவை கொடுத்து நேற்றுலேருந்து உத்தரவுகள் முந்தானத்துலேருந்து 13ஆம் தேதியிலேருந்து உத்தரவுகள் அதிகமாக மணி வந்து கொடுத்துட்டே இருக்காங்க, கூப்பன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. திமுக கொடுக்கக்கூடியதை தேர்தல் கமிஷன் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டா இருக்குது. ஆர்ஓவும் இருக்கக்கூடியவர்கள் தேர்தல் பறக்கும் படையெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ரோட்டில் நின்றுக்கிட்டு வியாபாரிகளையும் குடும்பத்தையும் இருக்கவங்க மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர திமுகவில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், கிளை கழகத்தில் இருக்கக்கூடியவங்க வீதிக்கு வீதி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க மணியை. அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு தேர்தல் பறக்கும் படை இது வரைக்கும் எந்த முயற்சியும் பண்ணல, தேர்தல் அலுவலர்கள் எதுவும் முயற்சியும் பண்ணல. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதோடைய ஒரே ஒரு ப்ரூஃப், இந்த ப்ரூஃபோடு நாங்கள் சொல்கிறோம். 15/4/2026 திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல்துறை அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பத்திரிகையாளர்கள் நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொள்ளிடம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வாழைக்கட்டை கிராமத்தை சேர்ந்த சிஞ்சுஜா 25 வயசு பெண், அப்போ தான் கல்யாணமே ஆயிருக்கு அந்த பெண்ணுக்கு. என்ற கிராமத்தை சேர்ந்த பிரசாத்தை சேர்ந்தவர் 2021 திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார். 3 வருஷம் தான் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த நிலையில் கடந்த 13/4/2021 இரவு சுமார் 7:30 மணி அளவில் திமுக கட்சியினர் கொடுத்த சொன்ன பரிசு பொருட்களை, திமுக கட்சியினர், இது யார் சொன்னது? தமிழக வெற்றி கழகம் சொல்லல, காவல்துறை, திருச்சி காவல்துறை விசாரணையின் அடிப்படையில் உண்மை தன்மையோட இந்த செய்தி அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. திமுக கட்சியினர் கொடுத்த சொன்ன பரிசு பொருட்களை வாழைக்கட்டையை சேர்ந்த திரு ராஜேந்திரன், ரவிக்குமார், ராஜ்குமார், சுரேஷ்குமார் ஆகியோர் சேர்ந்த மேற்படி இவங்க சொல்றாங்களே திமுக ஒரு வலுவான இயக்கம், திமுகவுக்கு வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்குன்னு சொல்றாங்களே பத்திரிகையில் உட்காந்துக்கிட்டு எல்லா பத்திரிகையாளர். கட்டமைப்புன்னு என்ன தெரியுமா? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக திமுகவோட கட்டமைப்பு கிடையாது. ஒட்டுமொத்த ஊழலையும் கிளை கழக லெவலில் பணத்தை கொடுக்கறது தான் திமுகவுடைய செல்லரிச்சு போன ஒரு கட்சியாக இன்னைக்கு இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு திமுகவுடைய கட்டமைப்பு பயன்படலை. அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இன்னைக்கு வேட்பாளராக இருந்தாலும் மக்கள் குடும்பமாக வந்து வேட்பாளர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா திமுகவுடைய கட்டமைப்பு செல்லரித்து போய் கேன்சர் வந்த மாதிரி மக்களை விலை கொடுத்து வாங்க முடியுமா என்கிற அவல நிலை தான் திரு மு க ஸ்டாலினுடைய காலத்தில் உச்சபட்சத்தில் இருக்குது. திரு KS அழகிரி மதுரையில் இதே மாதிரி பண்ணார், மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க. இன்றைக்கி மு க ஸ்டாலின் அவர்கள் சும்மா வந்து ஒரு ட்ராமா நடத்தி டெய்லி வந்து ஷோ பண்ணி நாடகம் பண்ணுறாரே தவிர மக்களுடைய 2021 நல்ல நிர்வாகியாக மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் 2021 5 வருஷம் அவர் நல்ல நிர்வாகியும் இல்லை, நல்ல மனிதராகவும் இல்லை, ஒரு அப்பான்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல அப்பாவும் இல்லை. ஆனால் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி
திமுக கட்சினால 25 வயசு பெண் 3 வருஷம் தான் கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பெண்ணை எப்படி தாக்கியிருக்காங்க திருச்சி காவல்துறை சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ராஜா, ராஜேந்திரன், ரவிக்குமார், ராஜ்குமார், சுரேஷ்குமார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கிளை கழகத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள். இப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறீங்களே கட்டமைப்பு, திமுகவோட கட்டமைப்பு செல்லரிச்சு போய் பணத்தால் எல்லாம் விலைக்கு வாங்கக்கூடிய மனநிலையோடு இருக்கக்கூடிய திமுக இந்த நபர்களை வச்சு பரிசு பொருட்களை கொடுத்துருக்காங்க. அதில் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு கொடுக்கல. அதில் சுஞ்சிதா அவர்கள் கேள்வி கேட்ட உடனே அதில் திருச்சி காவல்துறை சொல்கிறாங்க, அதற்கு மேற்படி சிந்துஜா நான் வேட்பாளர் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது கேள்வி கேட்டேன் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மேற்படி பரிசு பொருட்கள் வழங்கியோர் சிந்துஜாவின் இந்த ரெண்டாவது பாயிண்டை தயவு செஞ்சு பத்திரிகையாளர் முன்னாடி நாங்கள் பதிவு பண்ணுறோம். திமுக கட்சிக்காரர்களுடைய மாவட்ட செயலாளர் திரு நேருடைய கண்ட்ரோல் டைரக்டராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக நடத்திக்கிட்டு இருக்காரு. என்ன மாதிரி அராஜகம், என்ன மாதிரி பெண் பாதுகாப்புக்கு நடந்திருக்கு அப்படின்னா, இதனால் ஆத்திரமடைந்த மேற்படி பரிசு பொருட்கள் வழங்கியவர்கள், அதாவது திமுகவினர், சிந்துஜா முடி மற்றும் சுடிதார் பிடித்து இழுத்து, பெண்ணோடைய உடையை பிடித்து இழுக்கிறதுக்கு திமுக காரங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதுதான் திமுக ஆட்சிக்கு வந்தாலே பெண்கள் பாதுகாப்புக்கு என்றைக்கும் உத்தரவாதம் கிடையவே கிடையாது. திமுக கட்சிக்காரங்க ட்ரக்ஸையும் லிக்கரையும் சேல்ஸ் பண்ணிட்டு தன்னுடைய வாக்குறுதியை நிலைநாட்டாத மாதிரி இன்னைக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையும் விலை கொடுத்து வாங்க பார்க்குறாங்க. அதில் எங்களுடைய சகோதரி சிந்துஜா அவர்களுக்கு முடியை பிடிச்சி இழுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதை பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை. திரு உதயநிதி அவர்கள் எங்கே பார்த்தாலும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இபிஎஸ் அவர்கள் காலில் விழுந்தார்னு சொல்லிக்கிட்டு பழைய கதையை பேசிகிட்டு இருக்கார். தன்னுடைய கட்சிக்காரங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஓட்டுக்கு 5000 கொடுக்குறாங்களே, பக்காவாக 2 பேரும் போய் செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தொகுதி 20 50 கோடி ரூபா. ஆனால் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அப்படி சிந்துஜாவின் முடி மற்றும் சுடிதார் பிடித்து இழுத்து அசிங்கமான வார்த்தையால் திட்டி கீழே கிடந்த துடைப்பை கட்டையால் அவரை அடித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார். பப்ளிக்கு முன்னாடி ஒரு பெண்ணை முடியை பிடிச்சி இழுத்து சுடிதாரை கிழிச்சு கையில் இருந்த தொடப்பக்கட்டையால் அடிக்கும் பொழுது ஒரு பெண் எந்த மாதிரியான மனநிலைக்கு உள்வாங்குவாங்க? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி பேச முடியுமா? இல்லை கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவண்ணன், கம்யூனிஸ்ட் தோழர்கள், இல்லை முஸ்லீம் கட்சியினர் இதை பற்றி பேச முடியுமா? ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையான உணர்வு இது வரைக்கும் 48 மணி நேரம் ஆச்சு நடந்து. இது வரைக்கும் யார் பேசியிருக்கா? எந்த நடிகைகள் பேசியிருப்பாங்களா? பேசவே மாட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய அவல நிலை, ஜனநாயகம் மற்ற தன்மை இருக்குது. ஸோ அப்போ இந்த பிரச்சனையை பத்திரிகையாளருக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் கடுமையாக எடுத்து சொல்லும். ஏன் சொல்லணும்னா, ஒரு ஓட்டுக்காக காசு கூட போன இடத்துல ஒரு பெண்ணு கேள்வி கேட்டதுக்கு முடியை பிடிச்சி இழுத்து சுடிதாரை கிழிச்சு தொடப்பக்கட்டையால் எல்லாத்துக்கும் முன்னாடி அடிக்கும் பொழுது எந்த பெண்ணுக்கு எந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு அவங்கள அசிங்கப்படுத்தியிருப்பாங்க பப்ளிக் முன்னாடி. இதை எவ்வளோ தூரம் பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் பேசணும். இதுதான் திமுக. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்தால் பெண் பாதுகாப்பு உருவாக்க நினச்சாங்க. ஆனால் ரவுடிசத்தையும் பணத்தை கொடுத்தா 3000 கொடுத்தா திருப்பியும் ஜெயிச்சலான்னு ஒரு 26 கட்சி கூட்டணி அடிமை கட்சியை உருவாக்கி எல்லா கட்சி தலைவர்களும் 40 வருஷமாக இருந்த அனுபவம் இன்னைக்கு அடிமை தலைவர்களாக மாறி மக்களுடைய பிரச்சனைகளை எதை பற்றியும் பேசுறதில்லை. தூத்துக்குடியில் 12ஆம் கிளாஸ் பொண்ணு ரேப்பாயி கொலை செய்யப்பட்டா எந்த இடதுசாரி இயக்கம் சிந்தனை கொண்டவர்களும் 40 வருஷமான அனுபவம் கொண்டவர்களும் பற்றி பேசுறதே இல்லை. மக்களுடைய பிரச்சனைகள் முக்கியமாக பெண்களுடைய பிரச்சனைகள் எல்லா தலைவர்களும் இன்னைக்கு மக்கள் பிரச்சனை விலகிட்டாங்க. ஏன்னா திமுக கட்சிக்கு எல்லா தலைவர்களும் அடிமையாட்டாங்க. இது பணபலத்தால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதனால தான் எந்த கட்சி தலைவரும் சிந்துஜாங்கிற ஒரு சகோதரி பொது இடத்துல சுடிதார் கிழிக்கப்பட்டு தலைமுடியை இழுத்து கையால் தொடப்பக்கட்டை வச்சு அந்த பெண்ணை அடிக்கும் பொழுது தன்னுடைய மன உறுதியை இழந்து அடுத்த பேராகிராஃபில் அதே காவல்துறை சொல்றாங்க. அதன் பிறகு மன உளைச்சல் இருந்த திரு சுஞ்சிதா வெளியூரில் இருந்த வீட்டிற்கு வந்த கதவை தட்டிய தனது கணவரிடம் இவ்வளவு பிரச்சனை நடந்துள்ளது, நீ யாரையும் கேட்க மாட்டியா என திட்டியுள்ளார். கணவரிடம் முறையிட்டிருக்காங்க. ஆனால் கணவர் சாதாரணமாக அவரால் என்ன செய்ய முடியும்? திமுக என்ன செய்ய முடியும்? அதற்கு பிரசாந்த் காலை பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது நீ போய் தூங்க செல் என்று கூறிடா. ஆனால் அந்த மன உளைச்சலால் ஏற்பட்ட, ஏன்னா கணவருக்கு தெரியாது எத்தனை ஆண்கள் எத்தனை பப்ளிக்கில் எப்படி போட்டு அடிச்சாங்கிறது கணவருக்கு தெரியல. அதை
உடனே மேற்படி சிந்துஜா அவரது கணவரால் பிரசாத்தை வெளியே போடான்னு சொல்லிவிட்டு கதவை தாளிட்டு உள்ளே சென்றுட்டார். உடனே பிரசாத் அருகில் உள்ளவர்கள் உதவியின் கதவை உடைத்து பார்க்கும்போது சேலையில் தூக்கு போட்டு தொங்கிக் கொண்டிருந்தார். நண்பர்களே, இது தமிழ்நாடா இல்லை வேற ஏதாச்சும் ஊரா? மணிப்பூரை பற்றி பேசுகிறோம், மித்த ஊரை பற்றி பேசுகிறோம். ஒரு திமுக காரங்களால் பொது இடத்துல சுடிதார் கிழிக்கப்பட்டு தொடப்பக்கட்டையில் அடிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நியாயமும் கிடைக்கல. ஒரே நாளில் தன்னுடைய மன வலிமை இழந்து அசிங்கப்பட்டு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டான். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் அம்மா கிட்ட நான் பார்த்துருக்கேன். அந்த உணர்வுனால தான், அந்த கோபத்தினால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ மு.க. ஸ்டாலின்கள் இதை பற்றி பேசாமல் தனியாக நடந்துக்கிட்டே டீ காஃபி ஷாப்லையும் ஷூட்டிங்கும் நடத்திக்கிட்டு இருக்காரு. உதயநிதி அவர்கள் இதை பற்றி பேசவே மாட்டார். ஏன்னா தமிழ்நாட்டிலே அவர் இருக்க மாட்டார். அவரோட மனநிலை எங்கே இருக்குன்னே தெரியல. என்றைக்கோ 2019-17 காலகட்டத்தில் இபிஎஸ் அவர்கள் சசிகலா அம்மா காலில் விழுந்ததை பற்றி இது ஒரு பெரிய அரசியல்னு பேசிக்கூடிய அறிவு கட்ட உதயநிதி அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க போகிறாரா தமிழ்நாட்டில்? இந்த மாதிரி அறிவு கட்ட ஒரு வாரிசின் அடிப்படையில் உருவான துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையா? திமுக காரங்க செய்யக்கூடிய இதுதான் திமுகங்களா? ஒரு சாதாரண பெண்ணை அடித்து தொடப்பக்கட்டால் அடித்து அவங்க தற்கொலை பண்ணது காரணமானவர்களை இன்றைக்கு இதே திருச்சி காவல்துறை நேர்மையாக இருந்ததுனால இதை நேற்று பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் நேற்று நைட்டு இந்த காலில் கூட திருப்பி மிரட்டப்பட்டு இதை டெலீட் பண்ணிட்டாங்க. யார் சொல்லி டெலீட் பண்ணாங்க? திருச்சி காவல்துறை யார் சொல்லி டெலீட் பண்ணாங்க? இதை திரு மு.க. ஸ்டாலின் குடும்பம் சொல்லி டெலீட் பண்ணாங்களா? இன்றைக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதி இருக்கிற தகுதியே உணர்வின் அடிப்படையில் இருக்கணும். கலைஞரோட குடும்பத்தோட வாரிசு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் குடும்பத்தோட வாரிசு உதயநிதி அவர்கள், இவங்களுக்கு உணர்வற்ற நிலையில் இருக்கிறாங்க. காசு இருந்தால் போதும், ஜெயிச்சிட முடியும் தேர்தலில். காசு இருந்தால் போதும், அதிகாரம் இருந்தால் போகணும், மிரட்டிடலாம் எல்லாத்தையும். பத்திரிகையாளர் மிரட்ட முடியும், ஜெயிலுக்கு அனுப்ப முடியும், மக்களை மிரட்டிட முடியும். யாரும் தேர்தலுக்கு வரக்கூடாது. ஒரு சாவு நடந்துச்சுன்னா அதை வேற ஒரு நியூஸ் சொல்லி மாற்றிடலாம். எந்த பிரச்சனையும் தைரியமாக நின்று பேசக்கூடிய வலிமையும் வக்கற்றவங்க தான் திமுக கூட இருக்க மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும். இவங்களுக்கு அதிகாரம் பண போதையை தவிர எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆட்சி நிர்வாகம் தமிழ்நாட்டில் இந்த 70 வருஷத்தில் எப்பயுமே நடந்ததில்லை. ஓட்டுக்கு பணம் கொடுக்க போற இடத்துல ஒரு பெண்ணை அடிச்சு, ஒரு துணியை கிழிச்சு, தொடப்பக்கட்டையால் அடிச்சு தற்கொலை பண்ணி இன்னைக்கு உக்காந்துட்டு இருக்காங்க அந்த குடும்பம். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த நடிகர்களும் நடிகைகளும் எந்த விதமான சோசியல் ஒர்க்கர்ஸும் இல்லை 40 வருஷமா தமிழ்நாட்டுக்காக நாங்கள் மக்களுக்காக போராடக்கூடிய இடதுசாரி சிந்தனை கொண்டவர்களும் ஏன் திருமாவளவனும் யாரை பற்றியுமே இதை பேசாமல் கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இந்த ஓட்டு அரசியலுக்கு வேற ஏதாச்சும் நம்ம வேலை செய்ய போயிடலாம். இதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கு அரசியலே வராமல் போயிடலாம். எதுக்கு அரசியல் வந்தோம் நம்மைகள்லாம்? எதுக்காக இந்த அரசியல்? 5000 ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டில் மாற்றம் வந்துருமா? அப்ப இதை கேட்கக்கூடிய இடத்துல தமிழக மக்கள் எல்லா பெண்களும் கேட்கணும், சமூக வலைத்தளங்களை கேட்கணும். இது ஒரு தொகுதியில் இல்லை, 234 தொகுதியிலும் திமுக இருக்கிற ஒரே ஆயுதம் 20 கோடி ரூபா, 50 கோடி ரூபா. தமிழக பெண்கள் கிட்ட நாங்க வற்புறுத்தி கேட்டுருவோம், இந்த மாதிரி சிந்துஜா இன்னொரு தாட்டி திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி பல சிந்துஜார்கள் தற்கொலை பண்ணப்படுவார்கள். தூத்துக்குடியில் நடந்த மாதிரி 12ஆம் கிளாஸ் பொண்ணு கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட மாதிரி திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது இப்பயே எலெக்ஷனுக்கு முன்னாடியே 5000 ரூபாய் கொடுக்குற இடத்துல அந்த பெண் கேள்வி கேட்ட ஒரே ரீசனுக்காக சுடிதாரை கிழிக்கப்பட்டு தொடப்பக்கட்டையால் அடிக்கப்படும் பொழுது இவங்க திருப்பியும் ஆட்சிக்கு வந்தா பெண்கள் ரோட்டில் நடமாடவே முடியாதுங்கிறத நான் பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சகோதரி சிந்துஜா அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட இதை பத்தி கேட்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி கேட்கணும். அவங்க உடனே நடிப்பாங்க. இது எல்லா தொகுதியிலையும் திமுகவுடைய ரவுடிகள் குண்டாசுகள் பணத்தை கொடுக்குறேன்னு ஒவ்வொரு தெருவா ஆக்கிரமிச்சிருக்காங்க. வெள்ளிவாக்கத்திலேயே திரு கார்த்திகேயன் 100 கோடி ரூபாய் இறக்கி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர் ஒவ்வொரு வீட்லையும் 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. இதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பணபலத்தாலையும் ரவுடித்தனத்தாலும் திருப்பி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். பெண்களும் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும், முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஜென்சிஸு, அதுக்கப்புறம் சினிமா நடிகைகள் இருந்து எல்லோரும் சிந்துஜா அவர்களுக்காக குரல் கொடுக்குங்கிறத நாங்கள் வலியுறுத்துகிறோம். எனி கொஸ்டின்ஸ்?
இல்லை, தேர்தல் ஆணையங்கிட்ட நாங்கள் வந்து இப்போ டெல்லியில் வந்து புகார் மனு கொடுக்கறதுக்கு இந்த சிஞ்சுதா அவர்களுக்கு இனிமேல் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு டெல்லியில் வந்து அட்வொகேட்ஸ் கிட்ட ரெடி பண்ணிட்டு இருக்கோம். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து நாங்கள் மனு கொடுக்க போகிறோம். அதுமாதிரி அர்ச்சனா பட்நாயக் மரத்தை வந்து நாளைக்கே வந்து சந்திக்க போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் பறக்கும் படை வந்து பேருக்கு தான் இருந்திருக்கே தவிர அவங்க போட்ட திமுகவுடைய பெரும்பாலும் இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. காவல்துறை இருக்கக்கூடிய கீழ்மட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் வந்து திமுகவுடைய பணபலத்தால் அவங்களும் வந்து ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. அதை நான் கண்டிப்பாக சொல்லுவோம். இதை வந்து மக்கள் வந்து கொண்டு போகணும். பெண்களுக்கு புரிஞ்சுக்கணும், 5000 ரூபா கொடுத்தா மாற்றம் வருமா? வருஷம் ஃபுல்லாக 5 வருஷம் எந்த மாற்றம் நடக்கலை. எந்த இடத்துலையும் ஒரு மெட்ரோ வாட்டர் வில்லிவாக்கம் முதற்கொண்டு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் 90% வீட்டில் குழாய் கனெக்ஷனே கிடையாது. எல்லாம் டேங்க் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அடிப்படை தேவைக்குள்ளே நிறைவேற்ற முடியாத ஒரு அரசு ஒரு 5000 ரூபா கொடுத்தா இன்றைக்கி வந்து ஜெயிச்சிட முடியும்னு ஒரு தாட் எங்கேருந்து வருதுன்னா, மக்களுடைய பணம் ஒவ்வொரு தொகுதி 20 கோடி ரூபா. அப்போனா 234 தொகுதி 5000-6000 கோடி ரூபா எங்கேருந்து வந்துச்சு? மக்களுடைய பணம். சரி, அந்த மக்களுடைய பணத்தை கொடுக்குறாங்க, மக்கள் ஓட போட மாட்டாங்க. ஆனால் அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு பெண்ணை வந்து துடியை கிழிச்சு தொடப்பக்கட்டால் அடிக்கக்கூடிய வலிமை எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து தைரியம் வந்துச்சு? திமுக அதிகாரத்துக்கு வந்துடும், திமுகவுக்கு அதிகாரம் இருக்குது, பணமலம் இருக்குங்கிற தைரியம் தானே. இதே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல செஞ்சுருப்பாங்களா? 2021 ஏதாவது செஞ்சாங்களா இந்த மாதிரி? அப்போ திமுக அதிகாரம் பணம் வரும் பொழுது இந்த வேலையை தான் பண்ணுவாங்க. அதை தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட உரக்க குரல் கொடுக்குறோம். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த கட்சியை வந்து டோட்டலாக அழிச்சிட்டாரு முக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி. இந்த கட்சியை அழிச்சிட்டாரு. திமுகவில் இருந்த நல்ல கொள்கைவாதிகளை இங்கே வெளியே போயிட்டாங்க. செந்தில் பாலாஜி, வேலு, நேரு மாதிரி யாரெல்லாம் பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த கட்சி. திமுகவுக்கும் அண்ணாவுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாரும் வந்து சும்மா டிவியில் பேசுவாங்க, திமுக கொள்கை கட்சி, திமுக கொள்கை. முக ஸ்டாலினே கொள்கை தெரியாதுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டு பெரியாரை பற்றி 2 நிமிஷம் பேச சொல்லுங்க. அவருக்கு ஒன்றுமே தெரியாது. பணம் கொடுத்தா ஜெயிச்சிடும்னு உட்காந்துக்கிட்டு அவர் வந்து இன்னைக்கு ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. நான் திருப்பியும் பதிவு பண்ணுறேன், இந்த அவல நிலையை ரொம்ப 4வது ஜென்ரேஷனில் ஒரு தொகுதி 20 கோடி ரூபா கொடுத்து ஒரு தைரியமான ரவுடித்தை உருவாக்கி இன்னைக்கு ஒரு பெண் வந்து அது தற்கொலை கிடையாது, அது ஒரு கொலை. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு பெண்ணை எல்லாத்துக்கும் முன்னாடியும் பப்ளிக்கில் ரோடில் அடித்து சுடிதாரை கிழிச்சு தொடப்பக்கட்டையில் அடித்தா எந்த பெண்ணும் வாழ முடியும்? எந்த பெண்ணால் வாழ முடியும் சொல்லுங்கள்? ஒரு குடும்ப பெண்ணால் வாழ முடியுமா? திமுக செஞ்சாங்களே, இதுக்கு இது வரைக்கும் ஏதாச்சும் பதில் கொடுத்தாங்களா? ஒரே ஒரு திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்து அனிதா வந்து தற்கொலை பண்ணும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு குரல் கொடுத்தோம் அந்த பெண்ணுக்கு. அப்போ இந்த பெண்ணுக்கு யாரும் ஏன் குரல் கொடுக்கல? சினிமா கலைஞர்களை கூடிய பெரிய ஹீரோஸ் இருக்காங்களா, ஏன் குரல் கொடுக்கல? ஏன்னா ரெட் ஜெயின் நிறுவனம் சினிமா துறையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு படம் வாரத்தில் வர்ற ஒவ்வொரு படமும் அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். சினிமா நடிகர்கள் பயப்படுறாங்க, சோசியல் இஷ்யூ பற்றி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஜனநாயகம் போயிட்டு இருக்குன்னா, எந்த தப்பையும் யாரும் பேசக்கூடாது. பேசுனா அவங்க மேலே உடனே ஒரு குற்றச்சாட்டு, உடனே சோசியல் மீடியாவில் அசிங்கமாக பேசுறது, உடனே வந்து அவங்க மேலே வந்து ஒரு ஒட்டுமொத்த மீடியாவும் அவங்க வந்து நெகட்டிவ் ஆக்குறது. இதையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினால மட்டும்தான் உடைக்க முடியும். அதிமுக கூட இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் இதை பற்றி இன்ன வரைக்கும் பேசலை, எந்த கட்சியுமே பேசலை. கட்சிக்கு அப்பாற்பட்டு சிந்துஜாவுடைய பிரச்சனையை, தற்கொலையை, கொலை தான் இது. திரு முக ஸ்டாலினுடைய பக்கா ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜி? தொகுதிக்கு 20 கோடி 50 கோடி கொடுத்து காசை கொடு, ஜெயிக்க வச்சிடலாம். எல்லா மீடியாவுக்கும் பேக்கேஜை கொடு. அவங்க வந்து மீடியா நம்ம சொல்கிறத கேட்பாங்க. இந்த அரசியல் 2011 தூக்கி போட்டாங்க, கலைஞருக்கே தூக்கி போட்டாங்க. முக ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்ச பிறகு ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு ஓரமாக மக்கள் தூக்கி போகிறாங்களா இல்லையா பாருங்க. இந்த சிந்துஜா அவர்களுடைய தற்கொலையே அவங்களுடைய ஆட்சியை தூக்கி எறியும். ஊடகங்கள் உங்களுக்கு தெரியாதா? எந்தெந்த தெருவில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை பறக்கும் படை போட்டிருக்காங்களே, எல்லா ஆதாரமும் நாளைக்கு வந்து நாங்கள் வந்து அர்ச்சனா பட்நாயக் மேடம் சப்மிட் பண்ண போனோம். கண்டிப்பாக எந்தெந்த இடத்துல யார் கொடுக்குறாங்க, ஃபோன் நம்பரோட ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்தெந்த பகுதி செயலாளர், எந்தெந்த கிளை செயலாளர், எந்தெந்த படி இடத்துல இருக்கான்னு இன்கம் டேக்ஸையும் நாங்கள் கொடுப்போம். ஆனால் அவங்க செயல்படுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எங்களுடைய கடமை, ஜனநாயக கடமை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டோம், ஆதரவு அர்ஜுனா ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் மாற்றத்துக்கு உருவாக்க வந்திருக்கோம், கரப்ஷன் செய்ய வரல. நான் ஓட்டுக்கு வாங்கி எம்எல்ஏ ஆகிறதுக்கு அப்படி ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்து ஜெயிக்கணும்னா அப்படிப்பட்ட எம்எல்ஏ எனக்கு தேவையில்லை. இதுதான் ஆதவ அர்ஜுனுடைய ஸ்டாண்டு, இதுதான் எங்கள் தலைவருடைய ஸ்டாண்டு. எங்கள் தலைவர் தெளிவாக சொன்னார், நம்ம மாற்றத்துக்காக வந்திருக்கோம், ஊழல் செய்ய வரல. என்னாலையும் கொடுக்க முடியும், ஆனால் அந்த அரசியலுக்கு நாங்கள் வரல. உணர்வால் உண்மையில மாற்றத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வில்லிவாக்கத்துலேயோ இல்லை தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலுமே ஓட் ஃபார் கேஷுங்கிறது இருக்காது. பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் எங்களோட செலவு இருக்கும். அதுலேயும் மித்த திமுக மாதிரி மீடியா பேக்கேஜுக்கெலாம் நான் கொடுக்கல, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏனால் நாங்கள் மக்கள்கிட்ட உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறோம். எந்த செய்தியும் திணிக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஒரு பிரச்சனைனா நாங்கள் மீடியாவில் வந்து அட்ரஸ் பண்ணுறோம்.
அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நாங்கள் உண்மையான அரசியல் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன மாதிரி திமுக வந்து தேர்தல் அரசியலில் ஜெயிச்சா போதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான வெற்றிகள் லாங் டேர்ம் நிற்காது. அப்படி பார்த்தா திரு அழகிரி அவர்கள் இன்னைக்கு இந்நேரம் இந்த திமுகவுடைய கட்சி தலைவராக இருப்பார். திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு 234 தொகுதிகளும் ஒரு வெளிப்படையான நேர்மையான ஒரு எலெக்ஷன் வேணும் தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். அப்படி நடக்கும் பட்சத்தில் திமுக எதிர்கட்சியாக கூட ஆக முடியாது. இன்னொன்று சொல்லிடுறேன், 234 தொகுதி திமுக வலிமையாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, திரு செந்தில் பாலாஜி மிகப்பெரிய தேர்தல் அரசியல் தெரிஞ்ச ஒரு அறிவாளிங்கிறீங்கள, கையில் காசு 5000 கூட வச்சிருக்காருங்கிறீங்களே, ஏன் கரூரை விட்டு பயந்து போனார் கோயம்புத்தூருக்கு? ஏன்னா கரூர் மக்களுடைய ஒரே சிந்தனை, கரூருடைய 41 உயிர் இழப்புக்கு செந்தில் பாலாஜி தான் மக்கள் நம்புகிறாங்க. அந்த ஒரே பயம் தான் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போக வச்சிருச்சு. இப்போ தெரியுது அரசியல் என்னென்னு, மக்கள் உண்மையை நோக்கி மாற்றத்தை நோக்கி அணி திரள ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் எங்கள் தலைவர் எங்கே போனாலும் ஒரு குடும்ப உருவாகுது, அலை உருவாகுது. அதை நீங்கள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சார், டீலிமிட்டேஷனுக்கு அப்பையிலேருந்து தமிழில் சவுத் இந்தியாவில் எல்லாருமே குரல் கொடுக்குறோம். இது திமுக மட்டும் செய்யலை, எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துருக்கோம். மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களை உருவாக்குறதுனால வட மாநிலத்தையும் தென் மாநிலத்தையும் அவங்க வந்து பிரிக்கிறாங்க. இந்தியாவே 2ஆக துண்டாடப்படுது. அப்போ 40 எம்பி வச்சுருக்கிறவங்க எந்த மாதிரி குரல் கொடுத்துருக்கணும்? பார்லிமெண்ட்டில் முடக்கி இருக்கணும். இந்நேரம் ராகுல் காந்தி கூட சேர்ந்து ஐயாவோட சேர்ந்து இந்நேரம் ஒரு பெரிய புரட்சி அங்கே வந்து உருவாக்கி இருக்கணும். சும்மா பேருக்கு வந்து இந்த எலெக்ஷன் டைமில் நாங்கள் வந்து எதுக்குறோம், கருப்பு கொடி பிடிக்கிறோம், கருப்பு துண்டு போகிறோன்னு சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த எலெக்ஷன் டைமில் நாங்கள் பிஜேபி எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா எதிர்க்கிறாங்க. ஐடியாலஜி படி இது தமிழ்நாட்டுக்கு இல்லை, ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. இது நாளைக்கு வந்து பார்லிமெண்ட்டில் நம்ம வந்து ஒரு பாலிசியை உருவாக்குறதுக்கு நம்மக்கிட்ட வந்து அதிகமான நம்பர்ஸ் இருந்தால் தான் இந்தியாவுக்கு ஈக்குவலான ஒரு பாலிசி உருவாக்க முடியும். இல்லைன்னா வட மாநிலங்களுக்கான ஒரு பாலிசியை மட்டுமே அவங்க உருவாக்குவாங்க நம்பர்ஸோட அடிமையில். அப்போ இன்றைக்கி இருக்க என்ன பிரதிநிதித்துவமோ அதே பிரதிநிதித்துவத்தை நம்ம கண்டினியூ பண்ணுங்கிற தமிழக வெற்றித்துறையுடைய கொள்கையும் அடிப்படையும் அதுதான். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக இது கோர்ட்டில் போய் நிற்கும். கண்டிப்பாக நாளைக்கு அவங்க என்ன டிராஃப்ட் பண்ணாலும், எப்படி வந்து விவசாய சட்டங்கள் மக்கள் அழுத்தத்தினால தூக்கி எறிஞ்சாங்களோ, இந்த மாதிரி அவங்களுடைய சட்டங்கள் நிறைவேற்றினா ஒட்டுமொத்த தென் மாநிலங்களோட போராட்டத்துக்கும் பிஜேபி வந்து பதில் சொல்ல வேண்டிய இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து வாபஸ் வாங்கணும். உச்ச நீதிமன்றத்திலையும் இந்த கேஸ் செல்லும்போது அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கு எதிரானது, மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களை வந்து எம்பி சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது. இது வந்து மாநில சுயாட்சி கொள்கைக்கும் இந்தியா வந்து மாநிலங்கள் இல்லாமல் ஒரு யூனியன் கவர்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான சட்டங்கள் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தால் கேள்வி கேட்கப்படும். உச்ச நீதிமன்றத்தில் மிக கடுமையான போராட்டத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும். சார், அதெல்லாம் பொய் சார். நீங்கள் வேறு பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு உதயநிதி அவர்கள் ஒட்டுமொத்த யூனிட்டையும் போயிட்டு திரு முருகன் மினிஸ்டருடைய வீட்டில் உட்காந்து பிரைம் மினிஸ்டருடைய ஃபங்க்ஷனில் உட்காந்துக்கிட்டு யூனிட் அமைச்சிட்டு கை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஜனநாயகம் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா இன்றைக்கி வரைக்கும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். திமுக வந்து பிஜேபியோட இன்டைரக்ட் உறவு வச்சிருக்கு. திருப்பியும் சொல்கிறேன், 2021 ஜெயிச்ச பிறகு திரு சபரீஷன் அவர்கள் 2023 போய் அமித்ஷா அவர்களை பார்த்தாரா இல்லையா? போய் நீங்களே கேட்டு சொல்லுங்கள். அமித்ஷாவுடைய மகனோட தொழில் செஞ்சிட்ருக்கார். குஜராத்தில் இருக்க ஒரு முக்கியமான நிறுவனத்துக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல் கோல் சப்ளை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் விசாரிங்க, நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். ஜேர்னலிசம்ங்கிறது வந்து ரிசர்ச் ஜேர்னலிசம். இப்போ என்சூர் சும்மா இந்த மாதிரி வந்து அவன் 40 எம்பி வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணாமல் 4 நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நாங்கள் தான் பிஜேபி எதுக்குறோம், இதெல்லாம் வந்து 4 எலெக்ஷனில் பொய்ங்கிறது மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பிஜேபி 3% மேலே கிடையாது. தமிழ்நாட்டில் 3 முதலமைச்சர் வேட்பாளர் பிஜேபி கிடையாது. நல்ல நிர்வாகம் நடந்துச்சா இல்லையா, அதுதான் இந்த தேர்தல். அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த என்னோட சகோதரி சிந்துஜா இருந்தாங்க, திமுகனால தான் கொல்லப்பட்டாங்க. முக ஸ்டாலின் அதை பற்றி பேச மாட்டார். இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு சும்மா வந்து பேப்பர் கொடுத்துட்டு இருப்பாங்க. மக்கள் நல்ல நிர்வாகத்துக்காக உருவாக்குவாங்க. தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோடைய அனைத்து கொள்கையிலும் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். அனைத்து கொள்கையிலும் கடுமையாக எதிர்க்கிறோம். அதை நாங்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். முன்னாடி அதிமுக தோல்வியுற்றது. ஏன்னா இபிஎஸ் ஐயா அவர்கள் போய் டெல்லியில் போய் செட்டில் ஆகிட்டார். அப்போ அம்மா ஜெயலலிதா உருவாக்கின கட்சி இல்லாதனால ஒட்டுமொத்த அதிமுகவுடைய ஓட் பேங்கும் தொண்டர்களும் பெண்களும் திமுக எதிராக மாறிட்டாங்க.
தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்ததுனால தான் இனி எங்கே போனாலும் குடும்பமாக ஜெயலலிதா அம்மாக்கு எப்படி 2011 ஒரு அலை உருவாச்சோ அதே மாதிரி ஒரு அலை உருவாயிருக்கு. அதனால் இந்த நாடகங்கள் நடிப்புகள்லாம் மக்கள் வந்து பெருசாக நம்ப மாட்டாங்க, அது எடுபடாது. இது வந்து கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். திமுகனால பார்லிமெண்ட்டில் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா பேசிட்டு வெளிநாடு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் காலங்காலமாக நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க, ஒழிச்சிட்டாங்களா? பிஜேபி வந்துச்சு, ஒழிச்சாங்களா? நீட்டை ஒழிச்சாங்களா? பிஜேபிக்கு எதிராக ஏதாச்சும் போராட்டம் பண்ணாங்களா? பெருசாக போராட்டம் பண்ணாங்களா? சொல்லுங்கள். எத்தனை மெடிக்கல் காலேஜுக்காக எத்தனை பேர் இறந்தாங்க இதே திமுக வந்த பிறகு? பிஜேபிக்கு எதிராக ஏன் பெருசாக போராட்டம் பண்ணல? தமிழ்நாடு முழுசும் பெருசாக வந்து கூப்பிட்டுருக்கலாமே, எல்லாத்தையும் வகுப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்கலாமே. தமிழ்நாடு முழுசும் ஜல்லிக்கட்டில் எல்லாரும் போராடணுமா இல்லையா? சொல்லுங்கள். எல்லாரும் மக்கள் ரோட்டில் வந்து நின்னோம்ல. அது மாதிரி நீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்தை டிக்ளேர் பண்ணியிருக்கலாமே அந்த வருஷம். இல்லை உதயநிதி அவர்கள் தலைமையினால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு ரோட்டில் இறக்கியிருக்கலாமே. ஒன்றிய அரசு கூட எல்லா ஆஃபீஸும் முடக்கியிருக்கலாமே. நாங்கள் இருந்தால் அது பண்ணியிருப்போம். எங்களுடைய மாநிலத்துக்கு சட்டங்களுக்கு எதிராக எங்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் நிப்பாட்டுவோம், பந்த் பண்ணுவோம், எல்லாத்தையும் நிப்பாட்டுவோம். அப்படின்னா தான் ஒன்றிய அரசு பேச்சை கேட்கும். மக்கள் சப்போர்ட்டோட நீங்கள் போராட்டத்தை காந்தியடிகள் மாதிரி ஒரு வடிவமைச்சா மட்டும்தான் ஒரு சட்டத்தை நிப்பாட்ட முடியும். சும்மா அறிக்கை கொடுத்துட்டு பேப்பர் படுத்திட்டு மீனவர்கள் செத்தா லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நிப்பாட்டுங்க. ஒன்றிய அரசு முன்னாடி போய் உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். அப்போ ஒன்றிய அரசு பண்ணியும். சும்மா லெட்டர் கொடுத்துக்கிட்டு பேப்பர் கொடுத்துட்டு கருப்பு துணி காமிச்சா மாறிடுமா? நீட்டுக்கு எதிராக தான் பண்ணாங்க, கருப்பு துணி காமிச்சாங்க. சட்டமன்றத்தில் 4 தீர்மானம் போட்டாங்க. இதே எதிர்கட்சியாக இருக்கும்போது மு க ஸ்டாலின் என்ன சொன்னார்? சட்டமன்ற தீர்மானம் போட்டுட்டு ஒரு அடிமையாக இருக்கிறார் இபிஎஸ்ன்னு சொன்னார். இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சும்மா வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லை வெளியே உட்காந்துக்கிட்டு சும்மா ரோட் ஷோ பண்ணும்போது கருப்பு துண்டை காமிச்சிக்கிட்டு நாங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கிற அதே நடிப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு. இபிஎஸ் அவர்கள் என்ன நடிச்சாரோ அதே தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நடிப்பு மக்களுக்கு தெரியாதா? பிஜேபிக்கு எதிராக அவர் நடிக்கிறாருன்னு தெரியாதா? இபிஎஸ் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன வந்து இதில் வந்து வேற்றுமை நீ கண்டீங்க லீடர்ஷிப்பில்? இபிஎஸ் ஐயா அவர்கள் நீட்டுக்கு எதிராக சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தார். மீனவர்கள் பிரச்சனை வரும்போது தீர்மானம் கொண்டு வந்தார். இதே தானே அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாற்றம் வந்துச்சு? ஏதாச்சும் ஒரு போராட்டம் தமிழ்நாடு சதமிக்கிற மாதிரி ஒரு போராட்டம் பிஜேபிக்கு எதிராக பண்ணியிருப்பாங்களா? மக்கள் அணித்திருந்தாங்களா? நீட்டுக்கு எதிராக, வகுப்பு போராட்டத்துக்கு எதிராக ஒன்றுமே பண்ணல. 4 நாள் எலெக்ஷன் முன்னாடி இது வந்துருச்சு. இது என்ன போராட்டம் பண்ணி என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குது, டீம் எலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் போராடணும். வகுப்புக்கு எதிராக போராடினால் அருண்ஜேட்லி அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணது நாங்கள் தமிழ் வெற்றி கழகம். திமுக சும்மா வந்து வில்சன் வந்து சும்மா நின்றுட்டு இருந்தார். நாங்களும் வந்து இருக்கிறோம், ஆர்குமெண்ட்டே பண்ணல. இன்றைக்கி நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆன்லைனில் பார்க்கலாம் திமுக என்ன ஆர்குமெண்ட் பண்ணிச்சு வகுப்புக்கு எதிராக அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு உளவியலை உருவாக்க பார்க்குறாங்க. நாங்கள் வந்து எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் பிஸ்னஸில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து முருகனுடைய பிரைம் மினிஸ்டரோட பொங்கல் ஃபங்க்ஷனில் ஒட்டுமொத்த உதயநிதி டீமும் அங்கே உட்காந்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் நிர்வாக மாற்றம், ஊழலுக்கு எதிராக, இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இதை மாற்றத்துக்கு சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நாடக நடிப்பை, நீட்டுக்கு எதிராக போராடாத திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஒரு நாடக நடிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நாடக நடிப்பை எடுப்படாது. வாங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் பண்ணுங்க. என்னை பற்றி தானே? சுயேட்சை வேட்பாளரில் திமுகவுடைய வேட்பாளர் ஒரு டம்மியாக போட்டிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன். திரு ஆதவ அர்ஜுனா அவருடைய அஃபிடவிட்டில் பக்காவாக கொடுத்துட்டேன். கோர்ட்டில் என்ன வேணால் கொஸ்டின் கேட்கட்டும், நான் பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க மனைவி வந்து 20 கம்பெனியில் டைரக்டராக இருக்காங்க, ஓனர் கிடையாது. அதுலேருந்து வர்க்க சொத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. என்னோடது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சி. மாண்புமிகு இப்போ கூட ஒரு அட்வொகேட் சொன்னார், அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நிதியமைச்சர் தன்னோட அஃபிடவிட்டில் தன்னுடைய ஹஸ்பண்டோடைய சொத்து வழக்குகள் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கும்போது அது போடணும் போடாதுங்கிறத சட்டம் கிடையாது. அஃபிடவிட்டுங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ரொபோசர்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்களா இல்லையா. ஒரு ஆர்வம் வந்து இன்கம் டேக்ஸ் கரெக்டாக இல்லையான்னு பார்க்கக்கூடியதுக்கெல்லாம் டைம் கிடையாது அவங்களுக்கு. அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு வருஷம் நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். என்னுடைய சொத்துக்கள் என்ன, மூவபிள் நாட் மூவபிள், அதில் வந்து என்னுடைய கார்லாம் கம்பெனி பேரில் இருக்கும். ஒரு நிறுவனம் வச்சுருக்கவங்க யாரும் சொந்த பேரில் கார் வச்சுருக்க மாட்டாங்க, கம்பெனி பேரில் தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு பிரச்சாரத்தை திமுக உருவாக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து கேஸ் வந்து கோர்ட்டோடைய நேரம் கருதி இந்த கேஸை தூக்கி போடுவார்னு கூடிய சீக்கிரம் ஜட்ஜு சொல்லிடுவார். என்னுடைய லீகல் டீம் பார்த்துக்கும். எல்லாமே உண்மைத்தன்மையாக என்னுடைய அஃபிடவிட்டில் பதிவு பண்ணிட்டேன். எதுவும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். நான் வந்து இப்போ சென்னை மட்டும் மாவட்டத்தில் இருக்க பொறுப்பாளராக இருக்கிறனால முக்கியமாக நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது மீஞ்சூரில் கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னா முக்கியமான காரணம் ட்ரக்ஸோட சேல்ஸு அளவுக்கு அதிகமாக இந்த ஆட்சியில் வந்துருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி சாராயத்தோட சேல்ஸ் இருந்துச்சு.
ஆனால் ட்ரக்ஸோட சேல்ஸ் அளவுக்கு அதிகமாக போயிட்டே இருக்குது. அதனால தான் பெண்கள் திமுக எதிராக இருக்கிறாங்க. 9 மணிக்கு மேலே எந்த தெருவிலையும் போக முடியலன்னு வில்லிவாக்கத்தை சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆர்கே நகர் போகிற அங்கே சொல்கிறாங்க, பெண்கள்லாம் பயப்படுறாங்க, எங்கே பார்த்தாலும் புகை மூட்டமாக இருக்குங்கிறாங்க. காவல்துறைக்கோ கவுன்சிலருக்கோ எம்எல்ஏக்கோ தெரியாமல் கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. கஞ்சா சேல்ஸும் ட்ரக்ஸ் சேல்ஸும் பெண்களுடைய பாதுகாப்பையும், ரேப் நடக்கும், மர்டர் நடக்கும், இதுக்கு காவல்துறை வரைக்கும் முன்முயற்சி பண்ணல. ஏன்னா காவல்துறைகள் வந்து கை கட்டப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்போது ட்ரக்ஸ் இல்லாத, கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். சார், காவல்துறையுடைய வழக்குகள் அதான் சொல்கிறேன், மேலே கமிஷனர் மாற்றிட்டோம், கீழே இருக்க இன்ஸ்பெக்டர்லாம் இன்னும் வந்து கீழே இருக்கக்கூடிய சேகர் பாபு இந்த மாதிரி ஆளுங்களாம் இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே கூட்டம் கூட்டல. அது அங்கே இருக்கிற ஜேசிக்கு தெரியும், ஜேசி அவர்களுக்கு போக்குவரத்துறை ஒழுங்குபடுத்துறவங்களுக்கு தெரியும். நாங்கள் நேற்றே அவர்கிட்ட பேசும்போது சொன்னோம், எங்களுது வந்து அன்ஆர்கனைஸ்டு மக்கள் கூட்டம், யாருமே கூட்டத்தை கூட்ட வர மாட்டோம். நாங்கள் திருப்பியும் பதிவு பண்ணுறோம், ஸ்பாட்டில் 100 பேர் இருந்தால் போதும். ஏன்னா எங்கள் தலைவர் பேசுகிறது 5 கோடி பேருக்கு ரீச் ஆகுது. மக்கள் லட்சக்கணக்கான மக்களை காமிக்கணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. அதை வந்து நேற்று நல்லாவே ஒழுங்குமுறைப்படுத்திருந்தாங்க. ஆனால் காவல்துறை வந்து அளவுக்கு அதிகமான கூட்டம், 300 பேர் பர்மிஷன்னா அங்கே 30,000 பேர் வந்தாங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ நானே ஒரு தெருவுக்கு போகிறேன், என் கூட 10 பேர் தான் வராங்க. அந்த தெருவுக்குள்ளே போகும்போது என் கூட 300 பேர் நிற்கிறாங்க. அதுக்கு நானாக கூட்டத்தை கூட்ட முடியும்? குழந்தைங்க வந்துடுறாங்க. ஸோ அம்மா வரும்போது குழந்தைங்க வராங்க, அப்பா வரும்போது தங்கைகள் வராங்க. ஸோ இது வந்து குடும்பமாக வரக்கூடிய நிகழ்ச்சினால ஒரு மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த திமுக மாதிரி 300 ரூபா கொடுத்துட்டு பக்கத்தில் கவர்மெண்ட் பஸ்லையும் லாரியில் கூட்டிகிட்டு வந்தோம். அப்படிலாம் எந்த ஃபுட்டேஜ் எடுங்க, உங்கள்கிட்ட தான் எல்லா பக்கம் சிசிடிவியில் இல்லை அதுதான் சொல்கிறேன். பொதுமக்கள் இடையூறு ஏற்படுதுன்னு கிடையாது. தேர்தல் நேரத்தில் தலைவரோட பிரச்சாரங்கள் வரும்போது அந்த ரோடெல்லாம் எப்படி கன்னியாகுமரி எந்த அளவுக்கு வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணாங்களோ, காவல்துறையும் இப்படி பிளாக் பண்ணிட்டா பொதுமக்கள் ஒரே இடத்துல வந்து உட்கார முடியாது. அதை வந்து கரெக்டாக வந்து காவல்துறைகிட்ட பிளான் பண்ணோம். நேற்று ஜேசி கமிஷனர் வந்து நல்லாவே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் கீழ் லெவலில் இன்ஸ்பெக்டர் லெவலில் சில இடத்துல வந்து தவறுகள் நடந்துட்டுருக்கு. அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஒட்டுமொத்த காவல்துறை மேலே நாங்கள் பழி சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து திருப்பி சொல்கிறோம், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய, திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்பிக்களும் கமிஷன் நல்லா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் திருப்பூர் போகும்போது அவினாஷில் காவல்துறை திடீர்னு விலகிட்டாங்க. அதுக்கு வந்து நாங்கள் அன்றைக்கே உடனே டிஜிபி கிட்ட நாங்கள் சொன்னோம். இந்த மாதிரி சில இடத்துல அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சில காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அதையெல்லாம் தான் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம். எங்களுடைய முக்கியமான விஷயம் மக்களுடைய பாதுகாப்பு தான் பிரச்சாரத்தில் முக்கியம் நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ. இல்லை அதுதான் சொல்கிறேன், திமுகவுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 5000 ரூபா கேஷ் கொடுக்க பார்க்க மக்களை வந்து ஒரு பேராசைக்கு வந்து கொண்டு வராங்க. 8000 ரூபா கூப்பன் கொடுத்துட்டு ஜெயிச்சு முடிச்சோன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பேராசையை முக்கியமாக அர்பனில் இல்லாமல் கிராமப்புறத்தில் இது உருவாக்குறாங்க. கிராமப்புறத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த 8000 ரூபா கூப்பனை பிரிண்ட் பண்ணி நாங்கள் கொடுக்க போகிறோம், இது தேர்தல் அறிக்கையில் இருக்குது, தேர்தல் அறிக்கைன்னு சொல்கிறேன். தேர்தல் இருக்கையில் இருக்குங்கிறத ஜெயிச்சு வந்த பிறகு அந்த அரசு கொடுக்கணும். திமுக அரசு திமுகவோட கட்சி கொடுக்கணும்னு சொல்ல, நாங்கள் ஜெயிச்சதும் அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் 8000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் ஜெயிச்சப்பறம் சொல்லியிருக்கே தவிர திமுக அரசு சொந்த பணத்தையோ இல்லை திமுக வந்து தன்னுடைய கட்சி பணத்தையோ கொடுக்குறேன்னு வந்து தேர்தல் வாக்குறுதி கிடையாது. அவங்களுடைய வாக்குறுதி அரசு வெற்றி பெற்ற திமுக ஜெயிச்சுட்டா தமிழக அரசு கொடுக்கும். திமுக வந்து தனிப்பட்ட முறையில் 8000 ரூபா கொடுக்காது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம்? கவர்மெண்ட் ஜெயிச்ச பிறகு தான் அந்த ஸ்கீமை கொண்டு வர முடியும். திமுக வந்து இன்னைக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. இந்த தேர்தல் அரசியலை தவறாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுதான் தேர்தல் கமிஷனில் நாங்கள் சொல்ல போகிறோம். தேங்க்யூ. எங்க இல்லை அம்மா பிரேமலதா வாயாலே சொல்லிட்டாங்க, பெண் பாதுகாப்பு இல்லை, ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஒரு தமிழ்நாடு அவங்கள வச்சுக்கிட்டே தன்னுடைய சொந்த கட்சி தலைவரை விமர்சிக்கணும்? இதில் தானே இப்போ ஒரு பெண்கள் பாதுகாப்பு, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பிரேமலதா அம்மா இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே தமிழ்நாடு என்ன நடக்குன்னு நானே திருப்பி சொல்கிறேன். பிரேமலதா அம்மா யாருமே இல்லாமல் 12 மணிக்கு ஆர்கே நகர் நடந்து போயிட முடியுமா? நான் கேட்குறேன். அதை விட்டுருங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரி, கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரி 12 மணிக்கு நடந்து போயிட முடியுமா? தைரியமா? தமிழ்நாடு அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கா? அப்போ அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க பெண்கள் பாதுகாப்பு இங்கே சரியா இல்லை, கஞ்சா சேல்ஸ் இருக்குது, ட்ரக்ஸ் சேல்ஸ் இருக்குன்னு. இதுக்கு மேலே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டணிக்கு போன ஒரு படம் வந்துச்சு, என்ன படம் அது? ஹிந்தி படம், ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு,
பாகிஸ்தானில் போய் ஒரு உளவாளியாக செயல்படுவாங்க. துரேந்தர் நான் பார்க்குறதில்ல. எனக்கு தெரிஞ்சு திமுகவில் இருக்கக்கூடிய துரேந்தர் அவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கைக்காக ஆரம்பித்தார்? இந்த திமுக தீய சக்தி குடும்பத்தையும் ஒழிக்கணும்னு. அதிலிருந்து விலகி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு பேசுகிறாங்க பார்த்தியா? அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மனசாட்சியும் சரி, அவங்களுடைய ஆன்மாவும் சத்தியமாக சாந்தி அடையவே அடையாது இந்த பேச்சுக்கள்லாம் கேட்கும் பொழுது அப்படிங்கிற வலியுறுத்தும். தேங்க்யூ.